கிடையாது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் வந்து பிரீச்சர் ஒன் வே பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஆனா இது பாஸ்டர்ஸ் மீட்டிங் இல்ல, நீங்கள் பேச வேண்டும். ஆமென். ஏன்னா இந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகணும்னா நீங்க என்ன செய்யணும்? பேச வேண்டும். அப்ப நீங்க பேசும்போது இந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகும். சோ இன்னைக்கு உங்களை மிரக்கல் மினிஸ்ட்ரியா எப்படி செய்யணும், ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி செய்யணும், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி எப்படி செய்யணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியங்கள் எப்படி நடக்கணும், அதை பத்தி தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? கற்றுத்தர போறாரு. ஆமென். இயேசு செய்த ஊழியம் என்ன சொல்லுங்க ஐயா? இயேசு செய்த ஊழியம் என்ன? பேசுங்க, எல்லாம் சொல்லுங்க. எதுவும் தெரியாதுங்களா? நன்மை செய்கிறவரா இருந்தார், பிசாசு துரத்துறா இருந்தார், சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. வியாதிஸ்கள் சுஸ்தமாக்கினார். அப்புறம் ஐயா பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க சொல்லுங்க ஐயா. இயேசு செய்த ஊழியங்கள் எதை குறித்து? மனம் திரும்புங்கள். அப்புறம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாததை சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். Acts chapter 1 verse 2. அப்போஸ்தலர் 1:2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் எல்லாவற்றையும் குறித்து உண்டு பண்ணினேன். இயேசு செய்த ஊழியம் என்னன்னா, நீங்க சொன்ன அத்தனையும் உண்மை. ஆனால் அவர் செய்த ஊழியம், அவர் ஆரம்பித்த ஊழியத்தை 2 ஊழியங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசு ஆரம்பித்த, அதாவது இனாகிரேட் பண்ண ஊழியம் என்ன? பாஸ்டர்யா, இயேசு தொடங்கின ஊழியம் என்ன? இயேசு தொடங்கின ஊழியம் என்ன? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 1:2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினார். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இயேசு தொடங்கின ஊழியம் என்ன? உபதேசிக்கவும் செய்யவும். இதுதான் இயேசு செய்த தொடங்கின ஊழியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இனாகிரேட் பண்ண ஊழியத்தினுடைய அற்புதமான ஊழியத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். அவர் ஆரம்பித்த ஊழியத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யறோம். இயேசு ஆரம்பித்த ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஊழியம் செய்றீங்க? செய்யவும் உபதேசிக்கவும். இது இனாகிரேட் பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார். இந்த ஊழியத்தை தான் நீங்க நானும் செய்றோம். ஆனா நம்முடைய ஊழியத்தை இது செய்யறோமா? செய்யவும் உபதேசிக்கவும். சொல்லுங்க ஐயா, பாஸ்டர் ஐயா. செய்யவும் உபதேசிக்கவும், செய்யவும் உபதேசிக்கவும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன் நம்முடைய ஊழியம் இன்னும் சூட்டப் ஆகல, நம்ம ஊழியம் மேல வரல, ஊழியத்துல இன்னும் ஏன் ஷைன் ஆகல, ஊழியத்துல ஏன் இன்னும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஊழியத்தை நாம் இன்னும் ஏன் செய்யலன்னா, ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு எத்தனை விங்ஸ் வேணும்? எத்தனை ரெக்கை வேணையா? 2 ரெக்கை இருக்கும் போது அது எந்த அளவுக்காவது பறக்கும். ஒரு ரெக்கை வச்சு அடித்தா எந்த அளவுக்கு பறக்கும்? மேல கூட அதால எழுத முடியாது. இன்னைக்கு ஊழியக்காரர் ஊழியத்துல ஏன் நம்மளால மேல சூட்டப் ஆகல அப்படின்னா, நமக்கு எத்தனை ரெக்கை இல்லை? நான் 100% சொல்லுவேன், நம்ம செய்யற ஊழியத்துல நமக்கு எத்தனை ரெக்கை கிடையாது? 2 ரெக்கை இருந்தா
உங்க ஊழியம் எப்படி இருக்கும்? சூப்பர் நேச்சுரலா இருக்கும். யாரெல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஊழியம் பண்றீங்க? சூப்பர் நேச்சுரல் ஊழியம்னா செய்யவும், ஆனா நாம என்ன பண்றோம்? உபதேசிக்கிறோம் இல்லைங்களா? உபதேசத்துல பஞ்சம் கிடையாது. உபதேசித்துக் கொண்டே தான் இருக்கிறோம், உபதேசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுதான் ஒரே ரக்கை. ஒரு ரக்கை உபதேசத்துல ஒரு ரக்கை நீங்க அடிக்க அடிக்க உங்க ஊழியம் எழுதல, உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கல, உங்க குடும்பத்துல எதுவும் நடக்கல, உங்க ஊழியத்துல சூப்பர் நேச்சுரல் எதுவுமே நடக்கவில்லை. ஏன்? ஒரே ரக்கை அடிக்கிறோம். ஆனா இயேசு ஆரம்பித்த ஊழியம், இயேசு தொடங்கினார். அவர் தொடங்கின ஊழியத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் எதை தொடங்கினார்? இப்ப அவர் அற்புதம் செய்தார், நன்மை செய்தார், அது எல்லாம் கீழே. பார்வை கொடுத்தார், சுகமாக்கினார், பிசாசு கொடுத்தார், மரித்தோர் எழுப்பினார், அதெல்லாம் கீழ் லோ லெவல். ஆனா இயேசு தொடங்கின ஊழியம் ஹையர் லெவல். அந்த ஹையர் லெவல் ஊழியத்துக்கு பேரு தான் செய்யவும் உபதேசிக்கும். சொல்லுங்க ஐயா, செய்யவும். பேசுங்க ஐயா, பேசுங்க. செய்யவும் உபதேசிக்கும். இது ரெண்டு ரக்க மாதிரி. இந்த ரெண்டு ரக்க நீங்க பெற்றுக்கொண்டால் உங்க ஊழியம் எப்படி இருக்கும்? சூப்பர் நேச்சுரல். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சூப்பர் நேச்சுரல். அந்த ஊழியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்க ஊழியமே சூப்பர் நேச்சுரலா இருக்கும். உங்களுடைய சபை சூப்பர் நேச்சுரலா இருக்கும். உங்க விசுவாசி சூப்பர் நேச்சுரலா இருப்பாங்க. உங்க கணவன், மனைவி, உங்க பிள்ளைகள், உங்களுடைய ஃபைனான்சியல், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய வெல்த் எல்லாமே எப்படி இருக்கும்? சூப்பர் நேச்சுரலா. இயற்கைக்கு அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ரக்க இருக்குதா இல்லையா? ஐயா, நான் சொன்னேன், இட் இஸ் நாட் பாஸ்டர்ஸ் மீட்டிங். நீங்க பேச வேண்டும். ஆமென். ரெண்டு ரக்க இருக்கா? எஸ். இல்லைன்னு சொல்லும்போது அந்த ரக்கை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். செய்யவும். அப்போ உபதேசம் மாத்திரம் ஒரு ட்ராக்ல போய் கொண்டிருக்கிறது ஊழியம், சபை. இயேசு தொடங்கின இன்னொரு ட்ராக், இன்னொருடைய விஞ்சு, இன்னொருடைய ரக்க செய்யவும். செய்யவும் என்ன? அவர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். அவர் என்ன செய்தார்? மரித்தோரை எழுப்பினார். அவர் என்ன செய்தார்? குருடருக்கு பார்வை கொடுத்தார், மரித்தோரை எழுப்பினார், பிசாசை. இந்த ரெண்டு ரக்க இருந்ததால் தான் இயேசு செய்த ஊழியம் வெறும் 3.5 years. எவ்வளவு ஏரியா? வெறும் 3.5 வருஷம் ஊழியம் 2000 years பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. அப்ப அந்த 3.5 வருஷம் ஊழியம் 2000 years பேசுறதா எவ்வளவு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஏன் இந்த பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி இருந்தது என்றால் இயேசுவுக்கு ரெண்டு ரக்க இருந்தது. அதுதான் உபதேசிக்கவும் செய்யவும். சொல்லுங்க ஐயா, உபதேசிக்கவும். இப்ப நீங்க வெறும் உபதேசித்துக் கொண்டே இருந்தால் உங்க வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நடக்காது. அதனால நீங்க 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் ஊழியம் செய்தாலும் இல்லையா, உங்களால பார்த்தா மேபி ஒரு 40-50 இயர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறீங்க. ஆனா இந்த சூப்பர் நேச்சுரல் ஏன் நடக்கல? உங்களுக்கு ரெண்டு ரக்கை இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுதான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த ரெண்டு ரக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களால் எந்த அளவுக்காவது உயர பறக்க முடியும். எந்த அளவுக்காவது பழுகு பாருங்க, ஈகிள்ஸ்க்கு அந்த பறவைக்கு எந்த அளவுக்காவது அது மேல உயர முடியும். லிமிட்டே கிடையாது. அப்போ ஊழியத்தில் கூட நாம் எந்த அளவுக்காவது உயர முடியும். ஆமென். எந்த அளவுக்காவது நம்மளால சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நம்மளால செய்ய முடியும். ஆனா ஏன் முடியலன்னா பாருங்க, சாம்சன் ஸ்டோரிகள் எல்லாம் தெரியும். சிம்சோன் ஸ்டோரி. சிம்சோன் எதுல இருந்தாரு? சாம்சன் அவர்தான் சூப்பர் நேச்சுரல்
நேச்சுரல் பவர்ல இருந்தார் இல்லைங்களா? சாம்சன் எதுல இருந்தாரு? சூப்பர் நேச்சுரல் பவர். அவரை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா சூப்பர் நேச்சுரல் பவர்ல இருந்த சாம்சனுக்கு இந்த ஹோல் பெலிஸ்டர் தேசமே அவனை என்ன பண்ணணும்னு சொல்லி நினைச்சாருங்களா? எப்படியா? அவனுடைய பலன் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா தமிழ் அப்படிதான் வருது. அது வாசிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 16 நியாயாதிபதிகள் 16:5. அவனுடைய மகாபலன் உண்டாயிருக்கிறது. இங்க அவனை சிறுமைப்படுத்தின்னு தமிழ்ல வருதுல்ல. இங்கிலீஷ்ல அவனை எப்படி நேச்சுரலா பண்ணலாம், அந்த சூப்பர் நேச்சுரல், சூப்பர் எடுத்துட்டீங்கன்னா அதுல எது இருக்கு? நேச்சுரல். அப்ப சிம்சோன் சூப்பர் நேச்சுரல் பவர்ல ஆபரேட் பண்றாரு. ஆனா பெலிஸ்தர் எல்லாருமே அவனை எப்படி ஆக்கணும்னு நினைச்சாங்க? நேச்சுரல். எப்படி ஆக்கணும்? நேச்சுரலா ஆக்கணும். ஏன்னா சூப்பர் நேச்சுரலா இருக்கலாம். அவனை நேச்சுரலா பண்ணிட்டா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதற்கு தான் பணம் கொடுத்தாங்க, அநேக பெண்கள் அனுப்பினாங்க, என்னவோ எல்லாமே அந்த தேசம் பண்ணது. அவனை எப்படி பண்ணலாம்? ஐயா பேசுங்கய்யா, சொல்லுங்க. நேச்சுரலா பண்ணணும். அவனை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு பிசாசு உங்களையும் என்னையும் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறான். எப்படி பண்ணணும்னு அவன் நினைக்கிறான்னா நேச்சுரலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்க மினிஸ்ட்ரி எப்படி இருக்கணும்? நேச்சுரல். உங்க பிரசங்கம் நேச்சுரல். உங்களுடைய ஜெபம் நேச்சுரல். உங்களுடைய எல்லாமே நேச்சுரலா பண்ணிட்டா உங்களால ஒண்ணும் பண்ணவே முடியாது. அதனால இந்த ஊழியர்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஊழியம், ஜெபம், பிரசங்கம் எல்லாமே நேச்சுரலா இருக்க இருக்க பிசாசு ஜெயித்து கொண்டுதான் இருப்பான். ஆமென். அப்போ நீங்க எதுல இருக்க வேண்டும்? சூப்பர் நேச்சுரல். ஆனா பிசாசு உங்களை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறான்? அதுதான் பிரச்சனை, போராட்டம், வியாதி, கடன், உங்களுக்கு பாரம், பிரச்சனைகளை கொடுக்க கொடுக்க பிரச்சனை வரும் போதெல்லாம் அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னா உங்களை ஒரு நேச்சுரல் பர்சனா மாத்திட்டா உங்களால ஒண்ணு செய்ய முடியாது. உங்களை யாரா மாத்தணும்னு நினைக்கிறான்? நேச்சுரல். ஆனா சிம்சோன் ஆக்சுவலி அதுல எதுல ஆபரேட் பண்ணாலும் சூப்பர் நேச்சுரல். அவனை சூப்பர் நேச்சுரலா இருக்கிற வரையும் அவனை ஓல் தேசம் அவனை ஒண்ணு செய்யவே. அதனாலதான் அவனை நேச்சுரலா எப்படி பண்ணலாம், அதான் டார்கெட். இன்னைக்கு பிசாசு உங்களை நேச்சுரலா எப்படி பண்ணலாம், நேச்சுரல் மினிஸ்ட்ரி எப்படி பண்ண வச்சிடலாம், நேச்சுரல் பிரசங்கம், நேச்சுரலா ஒரு ஊழியத்தை செய்யும் போது நீங்க சூப்பர் நேச்சுரல் ஆபரேட் பண்ண முடியாது. நீங்க நேச்சுரல் ஆயிட்டீங்கன்னா, நேச்சுரலா இருக்கும்போது நீங்கள் தோற்று கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் இருக்கும்போது தான் உங்களால ஜெயிக்க முடியும். பாருங்க, God is a spirit. கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். பிசாசு எப்படி இருக்கிறான்? பிசாசு எப்படி இருக்காயா?